எங்கே வைக்கிறது? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டு பார் மேக்னெட்டால் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அதை சுற்றி. ஓகேங்களா? அப்போ ரெண்டு கேஸு, ஆக்சியல் லைன் அண்டு ஈக்குவட்டோரியல் லைன். ஸோ ஆக்சியல் லைனில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுன்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆக்சியல் லைனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பப்ளிக் கொஸ்டினில் கேட்குறாங்க, ஆக்சியல் லைனில் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துக்கிட்டு டக்குன்னு எழுதிடக்கூடாது. அவன் எலக்ட்ரிபிள் கேட்குறான்னா இல்லை மேக்னெட்டிக் கேட்குறான்னா பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் லெசன்லேயும் ஆக்சியல் லைன் இருக்குது, இங்கேயும் ஆக்சியல் லைன் இருக்குது. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தம். ஸோ கிளாரிஃபைடாக இருக்கணும். ஃபஸ்ட் லெசன் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது எலக்ட்ரிக்கல் டைபோல். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற மேக்னெட்டிக் டைபோல். ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன பண்ணுறோம், இது பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். லெட் வி கன்சிடர் த மேக்னெட்டிக் டைபோல் பார் மேக்னெட். சவுத்து நார்த்து, லெஃப்ட்டில் தான் சவுத் இருக்குது, ரைட்டில் நார்த்து வச்சுருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி வரைஞ்சால் தான் உனக்கு உள்ள ஃபார்ம்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதனால் பார்த்துங்க, லெஃப்ட்டில் எஸ் இருக்குது. ஏன்னா நம்ம மேக்னெட்னால எப்படி போட்டுருவோம், லெஃப்ட்டில் நார்த்து சவுத்து இப்படி தான் நம்ம போடுவோம். ஆனால் இவங்க மாற்றி வச்சுருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சரி, லெஃப்ட்டில் சவுத்து இருக்குது, ரைட்டில் நார்த் இருக்குது. ஓகேவா? அதோட மேக்னெட்டிக் லென்த்து 2L. அதை வந்து மிட் பாயிண்ட் ஓ போட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு எல், இங்கேருந்து இது வரைக்கும் எல் போட்டுருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் லென்த்து 2L. நான் ஜியாகிராஃபிக் சொல்லலை, மேக்னெட்டிக் லென்த்து சொல்கிறேன். ஸோ மேக்னெட்டிக் லென்த்து 2L இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதோட ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் சி எடுத்துக்கிறோம். அங்கே சொன்னது சேம் தான், நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அழகா. ஸோ அதே ஆக்சியல் லைனில் ஒரு பாயிண்ட் சி எடுத்துக்கிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 6ங்கிற டிஸ்டன்ஸில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நார்த்து போலால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட்டோடாக இருக்குது. அங்கே இ ப்ளஸ் இ மைனஸ் மாதிரி இமேஜின் பண்ணிங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நார்த்துனா ப்ளஸ்ஸு, சவுத்துனா மைனஸ்ஸு, எஸ்ஸு மைனஸ்ஸு அப்படி ஞாபகம் வச்சுங்க. மைனஸில் எஸ் சவுண்டு வருது பாருங்க கடைசியாக. அப்போ சவுத்துனா மைனஸ், அந்த இது வந்துடும். அப்போ நார்த்துனா எப்படிமா இருக்குது, நார்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அவுட்டோடாக போகுது. ஓகேங்களா? சவுத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டாக இருக்குது. அதை அப்படியே இமேஜின் பண்ணிங்க. அங்கே பி கேப் இதெல்லாம் போட்டோம்ல, அந்த மாதிரி இங்கே போடலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அந்த இது வெக்டார் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எக்ஸு ஒய், எக்ஸ் ஆக்ஸோட யூனிட் வெக்டார் நம்ம வெரி குட், அதான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஐ கேப்பு மைனஸ் ஐ கேப் தெரியுதுங்களா? அந்த படத்தில் ஜூம் பண்ணி கேட்டவா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஐ கேப்பு மைனஸ் ஐ கேப்பு லெஃப்ட்டில். அது மாதிரி ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜே கேப்பு மைனஸ் ஜே கேப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, டயக்ராம்ஸ்லாம் கிளியராக போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த டிஸ்டன்ஸை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த சிங்கிற இடத்துல கொண்டு போய் ஒரு போல் ஸ்ட்ரென்த்தை வைப்பேன். QMC அப்படிங்கிற ஒரு சின்ன போல் ஸ்ட்ரென்த்தை வைப்பேன். அப்படி வைக்கும் போது என்ன பண்ணோம், நம்ம அந்த ஃபோர்ஸை கொடுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் QMC வச்ச மாதிரி காட்டியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து இது வரைக்கும் 6. அப்போ நார்த்து போல்லேருந்து இது வரைக்கும் எவ்வளவு, நார்த்து போல் டு பாயிண்ட் எஸ், ஏன்னா டோட்டலி 6, அந்த சின்ன லெங்க்த்தை மைனஸ் பண்ணிடணும். அதனால் R மைனஸ் எல். அதே சவுத்துலேருந்து பார்த்திங்கன்னா சவுத்துலேருந்து பாயிண்ட் சி வரைக்கும் அவ்வளோதான்டா. என்ன ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுங்கள், அங்கே வந்து ஏ போட்டிருப்பாங்க, எல் போடுறாங்க, அவ்வளோதான். அப்படியே சேமாக இருக்குது பாருங்கள். ஏங்கிறதான அந்த ரெண்டு சார்ஜ் நல்ல டிஸ்டன்ஸ் போட்டுருவாங்க, 2A போட்டிருப்பாங்க. அதனால் ஏன்னு வரும், R மைனஸ் ஏ, R ப்ளஸ் ஏ வரும். இங்கே R மைனஸ் எல், R ப்ளஸ் எல் வருது. அப்புறம் அங்கே க்யூன்னு வரும், இங்கே QMன்னு வருது. தட்ஸ் ஆல், வேறு எந்த வித்தியாசம் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நார்த்து போலால உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோம். முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும்டா. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோமா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா. இப்போ ஜென்ரலி F/Qன்னு ஃபார்முலா, E = F/Q. அப்போ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்ன வந்துச்சு, 1/4πε0 Q/r². இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? 1/4πε0 Q/r². இந்த மாதிரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். B = F/Q சொன்னோமா, F/Qmன்னு சொல்கிறோம். இப்போ அந்த எஃபோட வேலைலாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா QM கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன வரும், μ0/4π QM/r². QM வராதுன்னு இல்லையாடா,
2 QM Q இன்ட்டு Qன்னு வருங்களா? ஃபோர்ஸ்னா QM இன்ட்டு QM தானே வரும். ஒரு நிமிஷம்டா. இப்போ கீழே போடுறப்ப எந்த இருக்குது பாருங்கடா. QM தானே வரும். டிவைட் பை QMல ஒரு QM கேன்சல் ஆயிரும். டினாமினேட்டரில் QM வராது. அப்போ நான் போட்டுருக்கணும் இல்லைடா. மேலே இங்கே நியூமரேட்டரில் வரும்டா. இல்லை இருங்க, நான் இதை போட்டு காட்டிடுறேன் பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? F டிவைட் பை QM. ஓகேங்களா? இப்போ இந்த எஃபோட வேல்யூ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ எஃப்க்கு பதில் என்ன வரும்? μ0/4π. அதாவது 2 போல்ஸ் நடுவில் ஃபோர்ஸு. ஓகேவா? கூலும்ஸ் அப்படி என்ன வரும்? μ0/4π QMA QMBன்னு வரும். நான் QMனா ஈக்குவலாக வச்சுக்கிறேன். QM இன்ட்டு QM டிவைட் பை R². அப்புறம் QM வேறு கீழே இருக்குது, அதை வச்சுங்க, இன்ட்டு R². ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு QMயோ ஒரு QMஐ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன வருது? μ0/4π QM/R². இந்த கான்ஸ்டன்ட் மட்டும்தான் மாறும். அங்கே 1/4π வரும், இங்கே μ0/4π வந்துருக்கு. ஒரு Q/R². ஓகேப்பா, கிளியரா? ரைட்மா. இதை வேணால் பக்கத்தில் எங்கேயாவது எழுதி வச்சுங்கடா. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான, ஏன்னா நம்ம தனி போல் கிடையாது, அதனால தான் இந்த ஃபார்முலா புக்கில் டெரிவே பண்ணல. இது லாஜிக்கே கிடையாது பாருங்கள். ஏன்னா தனி போல்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா தனி சார்ஜ் இருந்துச்சு, அவன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சி எழுதியிருந்தான். நார்த்து போல் சவுத்து போல் இண்டிவிஜுவலி பாசிபிள் கிடையாது, அதனால தான் அவன் டெரிவே பண்ணல. இருந்தாலும் நம்ம டெரிவ் பண்ணி வச்சுப்போம். ஒரு போலுக்கு அப்படின்னு எழுதி வச்சுங்க. ஃபார் எனி போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஈக்குவல் டு, இது பிக்கான ஃபார்முலா. மேக்னெட்டிக் ஃபீல்டு B ஈக்குவல் டு μ0/4π QM/R². சரி, ரைட்டு. அது வந்து ஒரு போலுக்கு உள்ளது. இப்போ நம்ம டைபோலால் இருக்குது, அப்போ நம்ம டிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணி எழுதுறாங்க. அப்போ பிஎன்கான ஃபார்முலா பாருங்கள். μ0/4π QM டிவைட் பை டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து R-L, அதான் R-L² போட்டாங்க. அப்புறம் வெக்டார் அங்கே P கேப்லாம் போட்டோம்ல, -P கேப்னு போட்டோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? நார்த்து போல் எந்த டைரக்ஷன்லமா இருக்குது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஎன் எங்கே இருக்குது? +x. எஸ், பாசிட்டிவ் எக்ஸில் இருக்கனால I கேப்னு போட்டாங்க. இது பிஎனுக்கான ஃபார்முலாடா. அடுத்தது சவுத்து போல். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், மைனஸை தூக்கிட்டு ப்ளஸ்ஸாக போடுங்க. R+L² I கேப். ஓகேவா? அப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்த பாயிண்ட் C. அம்மா இந்த பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணினா அரை மார்க் போயிருந்தா, அதனால் எந்த ஈக்குவேஷனையும் மிஸ் பண்ணாங்க. தியரி கூட நீ எழுதலைன்னா பரவாயில்ல, ஈக்குவேஷன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதி பண்ணோம். நம்ம என்ன பண்ணிடுவோம்? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு போட்டு ரெண்டு டேரெக்டாக ஆட் பண்ணி விட்ருவோம், அரை மார்க் போயிடும். ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டை போட்டுருங்க. பிஎன்னு பிஎஸ்ஸையும் வெக்டார் ஆட் பண்ணுறோம், அதுவும் வெக்டாரோட போடணும். ஓகேம்மா. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் அப்படியே ஆட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் அந்த சவுத்து போலில் உள்ளது -I கேப்பில் வந்திருக்கு, நம்ம கவனிக்கவே இல்லையே. இந்த இடம் பாருங்கள், இங்கே நம்ம R-L பதில் R+L போட்டோம். என்னென்னா அங்கே வெறும் I கேப்பு, இங்கே -I கேப் இருக்குது பாருங்கள். ஏன்னா அது லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கும். அது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், சவுத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கனால அதை -I கேப்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு நிமிஷம் கேன்சல் பண்ணிப்போம். நம்ம கேன்சல் ஆகுது. ரைட். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ காமன் ஃபேக்டர் என்னமா இருக்குது? μ0/4π QM இருக்குது. அதை காமன் எடுத்துட்டாங்கன்னா 1/R-L² 1/R+L² வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி பெருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ A - B² A+B² போட்டிங்கன்னா A² - B² அந்த ஃபார்மேட்டில் வந்துடும். R² - L². அப்புறம் அந்த மேலே கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமா? அங்கே 4RL வந்துச்சு, ஞாபகம் இருக்காமா? ஓகேவா? இல்லை டெரிவ் பண்ணுமா? அது ஓகே தானே? அது 4RL. எஸ்.
அந்த மாதிரி 4RLன்னு சொன்னோம் நம்ம. அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 ஒரு 2 வெளில போட்டுவிட்டாங்க. ஏன்னா QM × 2L ஸ்ட்ரக்சர் வரும். ஆக்சுவலி QM × 4Lன்னு வரும்டா. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து 2Lல வரணும் ஃபார்மில். அதனால் ஒரு 2 வெளில எடுத்துட்டாங்க. அப்போ 2 வெளில தூக்கி போட்டிங்கன்னா QM × 2Lன்னு போட்டுருக்காங்க அவங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். ஒரு வித்தியாசம் காட்டணும்ல. ஒரே மாதிரி 2 கொஸ்டின் இருந்தால் நீங்கள் போர் அடிச்சிருக்கும்ல உங்களுக்கு. அதனால் அவன் வித்தியாசம் காட்டுறான். அங்கே வந்து 4RLன்னு போட்டுருவாங்க. இங்கே வந்து ஒரு 2 வெளில தூக்கி போட்டாங்க. சரிங்களா? இப்போ QM × 2Lன்னு வருது. 2 × QM 2L. QM × 2L எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. QM × 2L PM மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு தெரியும்னு டேரெக்டாக போட்டுறாதீங்க. இதுக்கு 1/2 மார்க்கு. இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. PM = QM × 2L. ஓகேங்களா? 2Lங்கிறத நீ பிரிக்கவே கூடாது. அது வந்து மேக்னெட்டிக் லென்த்து. எங்கேயாவது ஒரு இடத்துல /2 வந்துச்சுன்னா 2 × அடிக்கக்கூடாது. QM × 2Lங்கிறது ஃபார்முலா. அதை மறந்துடுறாங்க. அப்போ PM அப்போ இந்த மாதிரி வருது. 2R PM அப்படின்னு வருது. அடுத்து அங்கே சொன்ன கதை RL ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. லென்த்தை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா மேக்னெட்டிக் சின்ன பீஸு, நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறோம். அந்த படத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், L இவ்வளோ தான் இருக்குது, சின்ன வட்டமாக போடுங்க பாருங்கள். ஆனால் R எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்போ R வந்து வெரி கிரேட்டர். அது R² போகும்போது ரொம்ப அதிகமாக போயிடும். அதை தான் அவன் சொல்ல வரான். அப்போ R² L² R² L² நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்? வெரி குட். L வந்து நெக்லிஜிபிள். அதனால் இந்த L அடிச்சிருங்க. அப்போ R² இருக்கான். தட் மீன் அப்ராக்சிமேட்லி R⁴. அப்போ இந்த ஃபார்முலாவில் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? R⁴ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். அப்போ இந்த ஆரும் ஒரு R⁴ ஆரும் கேன்சல் ஆச்சு, R³ வந்துடும். ஓகேவா? அப்போ μ0/4/2p/R³ அப்படின்னு வந்துருக்கு. இதான் என்னென்னு கேட்டால் ஆக்சியல் லைனில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. இதே வந்து ஃபஸ்ட் லெசனில் என்ன வந்துச்சு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா ஆக்சியல் லைனில் 1/4πε0 2p/r³. அவ்வளோதான், சேம் தான். அந்த கான்ஸ்டன்ட் K மட்டும் மாறுது பாருங்கள். அங்கே 1/4π வந்துச்சு. இங்கே வந்து என்னென்னு வந்திருக்கு? μ0/4 வந்திருக்கு. அங்கே Pன்னு போடுறீங்க, இங்கே PMன்னு போடுறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? நல்லா சேம் தான், பார்த்துங்க. ஈக்குட்டோரியல் லைனில் மேக்னெட்டிக் டைபோலுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. ரைட். அங்கே வந்து ஈக்குட்டோரியல் பிளேனே போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து லைன்னு போட்டிருக்காங்க. அது ஒரு வித்தியாசம் டைட்டில்லே. அப்போ இந்த டைட்டில் வச்சு நீ வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். பிளேன்னு கேட்டால் ஃபஸ்ட் லெசனு, வெறும் லைன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? தேர்ட் லெசன் ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி அங்கே பார்த்தா அதே தான். இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு மேக்னெட்டிக் டைபோல் இருக்குது. லெஃப்ட்டில் தான் சவுத் இருக்குது, ரைட்டில் நார்த் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் மாதிரி சவுத்து நார்த் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? மிட் பாயிண்ட் O இருக்குங்களா? மேக்னெட்டிக் லென்த்து 2L. மேக்னெட்டிக் லென்த்து 2L. மிட் பாயிண்ட்டு ஓலேருந்து ஆறுங்க டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸ். அது எப்படி? ஈக்குட்டோரியல் லைன்னு சொல்கிறாங்க. ஈக்குட்டோரியல் லைன் என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஈக்குட்டோரியல் பிளேன்னா என்ன? மிட் பாயிண்ட்ல ரெண்டா பிரிக்கிற ஒரு ஈக்குவலாக பிரிக்கக்கூடிய அந்த ஒரு டைபோல் இருக்குன்னா அது ஈக்குவலாக பிரிக்கக்கூடிய ஒரு பிளேனு. அந்த மாதிரி தான். இப்போ ஈக்குவலாக பிரிக்க பாருங்க அந்த லைனு. இந்த சைடு சவுத் இருக்க மாதிரி தெரியுது, இந்த சைடு நார்த் இருக்க மாதிரி தெரியுது. அப்படி இருக்காது, அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக பிரிக்கக்கூடிய லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆறுங்க டிஸ்டன்ஸில் ஈக்குட்டோரியல் லைனில் என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு பாயிண்ட்டு C எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அந்த Cங்கிற பாயிண்டில் ஒரு போல் ஸ்ட்ரென்த்தை வைக்கிறேன், QMC. ஓகேவா? QMங்கிற ஒரு போல் ஸ்ட்ரென்த்தை வைக்கிறேன். அப்படி வைக்கும் போது தான் என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். அப்போ தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த்து போலால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அங்கே பார்த்தா அப்படியே சொல்லுவாங்க பாருங்க. நார்த்து போலால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இப்படி மேலே போகுது அவுட்வேர்டு. அடுத்த சவுத்து போலால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அது அப்படியே இன்வேர்டு. அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அவுட்வேர்டு இன்வேர்டுன்னு. நம்ம தான் டைரெக்ஷனை நோட் பண்ணிக்கணும். இப்போ நார்த்து போலால் எப்படி இருக்குது, சவுத்து போலால் எப்படி இருக்குது, அப்போ நெட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு யோசிக்கிறோம். அப்போ அந்த வில்லுலேருந்து அம்பு போகிற மாதிரி தான். இந்த ரெண்டு சைடு நம்ம பிடிச்சி ஃபோர்ஸை கொடுக்குறோம். ஆனால் போகிற டைரெக்ஷன் இப்படி இருக்கும்.
இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த சைடு இருக்கும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபைனல் ஆன்சரில் மைனஸ் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் 2 டயக்ராம்டா பார்த்துங்க. இந்த பக்கத்தில் உள்ள டயக்ராம் மறக்காமல் போட்டுருங்க. இந்த இருக்குது பாருங்கள், இந்த டயக்ராம். ஏன்னா நார்த்தில் உள்ளது இப்படி போகுது, சவுத்தில் உள்ளது இப்படி வருது. ஒரு ஆங்கிளில் இருக்குது பாருங்கள் நெட்டில். ஏன்னா நெட் வந்து இப்படி போயிட்டு இருக்கும் நடுவில். அது ஒரு தீட்டாவில் இருக்கனால இந்த பிஎனை 2ஆக பிரிக்கிறாங்க. பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப்பு, இது பிஎன் காஸ் தீட்டா பிஎன் சைன் தீட்டா. அது மாதிரி பிஎஸ் காஸ் தீட்டா பிஎஸ் சைன் தீட்டா. டேரக்ஷனை மட்டும் பார்த்துங்க, எக்ஸு ஒய்யு அது மைனஸ் எக்ஸா மைனஸ் ஒய்யான்னு பார்த்துங்க. லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ் ஐ, ரெண்டுமே மைனஸ் ஐ தான் வருது. இது மேலே போகிறனால ப்ளஸ் ஜே, இது கீழே வரனால மைனஸ் ஜே. ஓகேவா? டேரக்ஷன் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி அங்கே ஃபஸ்ட் லெசன் ஆல்ரெடி பார்த்தோம்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டைரெக்டாக போட்டிருப்பாங்க 2e + cos θ. ஞாபகம் இருக்கா? ஆமாம், அது எப்படி வந்துச்சுன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னா. இங்கே அந்த கதையை திருப்பி நீங்கள் பார்த்து வச்சுங்க. இப்போ நம்ம cos θ sin θன்னு பிரித்தோம். bn sin θ bs cos θ. இதில் யார் ஹையர் மேக்னிடியூடு? ரெண்டும் ஈக்குவல். ஆமாம், ஈக்குவல் அண்டு ஆப்போசிட். ஸோ தே கேன்சல் each other. ஆனால் அந்த bn cos θ bs cos θ ரெண்டு பேரும் சேம் டைரெக்ஷன், அதனால் ஆடட் டுகெதர். அப்போ ஆட் ஆனா 2 டைம்ஸ் ஆஃப் b cos θன்னு வந்துடும். ஓகேவா? ஐ கேப்லேயே தான் இருக்கும், மைனஸ் ஐ கேப்லேயே வந்துடும். அது n1 போட்டுக்கலாம், இல்லை எஸ் கூட போட்டுக்கலாம், ரெண்டு ஈக்குவல் தான். இப்போ 2bn cos θ ஐ கேப் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தா அப்படியே வந்துடும். ஆனால் இவங்க வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க, ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறாங்க. பாருங்க, bnன்னா bn cos θ இருக்குது, bn sin θ இருக்குது. டைரக்ஷன் மட்டும் பார்த்துங்க, அது மைனஸ் ஐ ப்ளஸ் ஜே. ஓகேவா? அடுத்தது பிஎஸ் cos θ bs sin θ. இது மைனஸ் ஐயில் இருக்கும், அது மைனஸ் ஜேயில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேம் இந்த பிஎஸ் பிஎன் வேல்யூ போட்டிருக்காங்க, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். μ0/4π QM r' போட்டிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் r' எடுத்துருக்காங்கடா. ஏன்னா இந்த போல்லேருந்து நார்த்து போல்லேருந்து டிஸ்டன்ஸு r' இருக்குது, அதனால் r' போட்டிருக்காங்க. இதுக்கும் அதே தான் வந்துருக்கு பாருங்க, பிஎஸ்ஸும் அதே வேல்யூ தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இதுக்கு அரை மார்க்கு மிஸ் பண்ணக்கூடாது. b = bn + bs. ஓகேங்களா? இப்போ cos θ காமன் எடுத்து இப்படி வெளில போட்டுருக்காங்க, மைனஸ் இருந்தாலும் வந்துருச்சு. இப்போ நம்ம bn = bsன்னு சொன்னோம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அப்புறம் r' ஃபார்முலா வந்து r'² r² + l² போடுறாங்க, அக்கார்டிங் டு பிதாகரஸ் தியரம். அந்த இதில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த r' வேல்யூ வேணும் உனக்கு. இதோட லெங்க்த்து L, இதோட லெங்க்த்து R. இப்போ பிதாகரஸ் தியரம் படி r'² வேல்யூ r² + l² ஈக்குவல். அது தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் பிஎன்னு வருமா, பிஎனுக்கு பதிலாக அந்த வேல்யூ கூட போட்டுடலாம். அப்புறம் ஐ கேப்னு வருது. இப்போ அந்த cos θ ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அட்ஜசன் பை ஐபோட்டனஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்போ அட்ஜசனில் எல் இருக்கும், r' இருக்கும். ஸோ r'² வேல்யூ தெரியும். அப்போ r' வேல்யூலேருந்து கண்டுபிடிச்சின்னா r² l² 1/2ன்னு வரும். ஓகே, பிதாகரஸ் தியரம் தான் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ l / r² + l² 1/2ன்னு வந்திருக்கு. இதை கொண்டு போய் நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். cos θக்கு பதிலாக r² l² 1/2ன்னு வருது. ஆல்ரெடி அங்கே r² l² இருக்குமா, பவர் 1ன்னு இருக்குது, இது பவர் 1/2 இருக்குது. என்ன வருமா, 3/2. வெரி குட். எஸ், 1 + 1/2 3/2 வரும். ஏன்னா பேஸ் காமனாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ r² l² ஹோல் பவர் 3/2. மேலே வந்து μ0 QM 2Lன்னு இருக்குது. இந்த QM 2Lக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், PM அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் அதை எழுதி காட்டிடணும், இல்லாட்டி அரை மார்க் கட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பிஎம்னு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்திருக்கு. அந்த சொன்ன அதே கதை தான். RL கம்பேர் பண்ணும்போது எல் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கிறனால அந்த எல்லை கூட விட்டுடலாம். அப்போ r² ஹோல் பவர் 3/2.
ஆர் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 என்ன ஆகும்? கேன்சல் ஆகிடும். எஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ பேலன்ஸ் வந்து நம்ம வந்து ஆர் கியூப் மட்டும் வரும். ஓகேங்களா? அப்போ pm/r கியூப், அதை மைனஸ் pm/r கியூப். இது ஆக்சியல் இது சாரிம்மா எலக்ட்ரிக் என்ன இருந்துச்சு ஃபஸ்ட் லெசனில்? -1/4πε0 p vector by r cube. அவ்வளோதான், சேம் ரிசல்ட். ஓகேங்களா? இந்த பிங்கிறது பதிலாக பிஎம்னு வந்திருக்கு, கான்ஸ்டன்ட் கேக் பதிலாக வேறு வருது. ஸோ அதே தான் சொல்கிறாங்க. இது வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஆக்சியல் லைன் உள்ளது ட்வைஸ் டைம் ஆஃப் ஈக்குவடோரியல். மேக்னிஃபைடாக பார்க்கும்போது அப்படியே ட்வைஸ்ன்னு சொன்னால் போதும், ஆனால் டேரெக்ஷனோட பார்க்கும்போது ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஆன்சரில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குதுன்னு பார்த்தாங்கன்னா நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாது. அவ்வளோ மோசமாக கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா இப்போ உனக்கு வரக்கூடிய ஆன்சரில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படிங்கும்போது மைனஸ் இருக்கிறத நீ சூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா ஆப்போசிட்டில் அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இல்லை வெக்டாராக கேட்டாங்கன்னா மைனஸ் சூஸ் பண்ணுங்கள். வெறும் மேண்டியூட்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும், வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ சார். ஓகேம்மா. ஒரு டேரக்ட் சம், இதெல்லாம் ரொம்ப சின்ன சம்மு. இதெல்லாம் தான் 1 மார்க்கில் கேட்பாங்க. கொஸ்டின் தான் பார்க்க பெருசாக இருக்கும். ஒரு ஷார்ட் மேக்னெட் இருக்குது. மேக்னெட் டைபோல் மொமெண்ட் வந்து 0.5 ஜூல் பெர் டெஸ்லா. இது இப்படி ஒரு யூனிட் இருக்குமா மேக்னெட்டிக் டைபோலுக்கு, டைபோல் மொமெண்ட்டுக்கு. இதெல்லாம் பின்னாடி அடுத்தடுத்து வரும். ஏன்னா இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ் பை டிஸ்டன்ஸ் வரும். ஃபோர்ஸ்னால் அதை ஒர்க் டெம்பில் எழுதலாம், அப்படிலாம் கொண்டு வராங்க. அதை ஒர்க்குங்கும் போது ஜூல் வந்துடும். இன்னொரு யூனிட் அது பார்த்து வச்சுங்க. இப்போ 0.5 ஜூல் பெர் டெஸ்லான்னு இருக்குது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? 0.1 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஆக்சியலையும் கண்டுபிடிங்க. நார்மல் பை செக்டர்னு கொடுத்த வேறு வார்த்தை வித்தியாசமாக இருப்பாங்க. நார்மல் பை செக்டார் அப்படின்னா என்ன தான்? பெர்பெண்டிகுலர். எஸ், வெரி குட். பெர்பெண்டிகுலராக இருந்தது அந்த ஈக்குவல் லைன் அர்த்தம். ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னா இது ஈக்குவலாக பிரிக்க தான் அது ஈக்குவல் பை செக்டார். நார்மல்னால் அப்படி போகும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் பை செக்டார்னால் இது தான் ஈக்குவல் தான் கேட்குறான். டேரக்ட் கொஸ்டின்மா. இதில் ஏதாவது ஒன்று மட்டும் என்ன பண்ணலாம், 2 மார்க்கில் கம்பல்சரி கேட்கலாம். சரி, அப்போ ஆக்சியல் ஃபார்முலா இருக்குது. μ0/4π 2p/r கியூபு. பிஎம்மோட வேல்யூ 0.5. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.1 மீட்டர். கரெக்ட், 0.1 மீட்ரு. கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலி மேனிப்புலேட் பண்ணணும். அதை பண்ணிங்கன்னா 10⁻⁻4 I கேப் அப்படின்னு வந்துருக்கு. ஓகேவா? அதே ஈக்குவடரில் போட்டிங்கன்னா என்ன இருந்திருக்கு, நீ அதை போட்டு பார்க்காமலே சொல்லிடலாம். ஏன்னா ஈக்குவடரில் பாதி தானமாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக ட்வைஸ்ன்னு சொன்னீங்க, ஈக்குவடரில் பாதி தான். நீங்கள் ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் டேரெக்டாக இருக்கிறீங்க. இதை போட்டு பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஸோ 0.5 × 10⁻⁻4 டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா -I கேப். ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ ஒரு பார்மேனோட ஆக்சியல் எவ்வளோ மேண்டிஃபீல்டு, ஈக்குவடோரியல் எவ்வளோ மேண்டிஃபீல்டுன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நீட் லெவலில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ஆங்கிளில் கேட்பான். 45 டிகிரியில் என்ன, 60 டிகிரியில் எவ்வளோ மேண்டிஃபீல்டு இருக்கும் அப்படி கூட கேட்பாங்க. அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்முலா தேவைப்படும். அதெல்லாம் நீட் லெவலில் இருக்கும். சரிங்களா? ரைட். நம்ம ஆக்சியலுக்கும் ஈக்குவடோரியலுக்கும் என்ன இருக்குது, ஃபார்முலாஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதை மட்டும் பார்த்துங்க. ரைட். அடுத்த டார்க்கு கொஸ்டின். அங்கே என்ன கதை சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட் லெசனில் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொண்டு போய் சார்ஜ் வைக்கிறோம். சார்ஜ் வைக்காமல் டைபோலை வைக்கிறோம். டைபோலை சொன்னால் என்ன ஆகும், ஃபோர்ஸ். எஸ், 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். 2 ஈக்குவல் ஆப்போசிட்னா கேன்சல் ஆகிடும். அந்த ஃபோர்ஸ் தான் 0, ஆனால் அது 2 சேர்ந்து டேர்னிங் எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதாவது டார்க்காக கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம். அந்த டார்க்கை தான் அங்கே கண்டுபிடிச்சோம். டவு ஈக்குவல் என்ன ஆன்சர் வந்துச்சு, PE sin theta. எஸ், வெரி குட். PE sin theta. இந்த சேம் இங்கே வரப்போது பாருங்கள். அங்கே டைபோலை கொண்டு போய் வச்சோம், எலக்ட்ரிக் டைபோல் வச்சோம், இங்கே மேன் டைபோலை வைக்கிறோம். படம் கூட அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டு இருக்குது. அது பாருங்கள், நார்த்து சவுத்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிட்டுருக்கு. ஒரு மேக்னெட் டைபோலை கொண்டு வந்து ஏதோ ஒரு ஆங்கிளில் வைக்கிறோம், தீட்டாங்கிற ஆங்கிளில் வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும், நார்த்து போலில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் QMB, சவுத்து போலையும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் QMB மைனஸில் வருது. ஓகேங்களா? நெட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும், 0 ஆயிடுது. ஆனால் இந்த 2 ஃபோர்ஸ் சேர்ந்து என்ன ஆகும், டார்க்காக ஆக்ட் ஆகும்.
நம்ம டேரெக்டாக டார்க்கு போட்டோம் ஃபார்முலா. டார்க்குக்கு ஃபார்முலா நம்ம டவ் ஈக்குவல் டு Force into distance. ஆர் கிராஸ் எஃப். ஓகேங்களா, ஆர்எஃப் சைன் தீட்டான்னு போடுவீங்க. ஆர்எஃப் சைன் தீட்டா. ஆர்னா அதோட டிஸ்டன்ஸ்னு சொன்னோமா, இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு, டோட்டல் லெங்த் எவ்வளோ மைண்டுக்கு 2L. அதை அப்படியே போடுறேன் 2L. எஃப்க்கு பதில் என்ன பண்ணலாம், ஃபோர்ஸ் எவ்வளவு பணத்தை பற்றி சொல்லாமல் QMB. QMB இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும். இந்த 2L இன்ட்டு QM என்ன வரும், PM. அவ்வளோதான், PMB சைன் தீட்டா. அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சுடா. அங்கே PE காஸ் தீட்டா இருந்துச்சு, இங்கே PB சைன் தீட்டா வந்திருக்கு. இந்த சேம் தான், அங்கே P வந்துச்சு, இங்கே PM, அங்கே E வந்துச்சு, இங்கே B வந்துருக்கு. ஈயை துரத்திட்டு B வந்து உட்காந்துச்சு அப்படி ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான், E இருக்க வேண்டிய இடத்துலாம் பியை உட்கார வச்சிட வேண்டியதான். ஓகேவா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறேன், அங்கே ஃபஸ்ட் லெசன்லாம் எப்படி தான் கண்டிப்பாக தனித்தனி டார்க்காக, அதாவது இந்த இடத்துல ஒரு டார்க் ஆக்டாக ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ஒரு டார்க் ஆக்டாக ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸு, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. QMB ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேமாக தான் வரும். PMB சைன் தீட்டா வெக்டார் ஃபார்மில் PM வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு போடுறாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ இந்த டார்க் எப்போ மேக்ஸிமம் இருக்கும் மினிமமாக இருக்கும், 1 மார்க்கில் கேட்டால் சொல்லாமே. டார்க் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், 90 degree. வெரி குட். 90 டிகிரியில் டார்க் மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ மினிமமாக இருக்கும், 0 degree. சரி, வெரி குட். அதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை இந்த இதை யூஸ் பண்ணுற மாதிரியான நியூமரிக்கல் 1 மார்க் கேட்கலாம். அவன் டார்க் வேல்யூ கொடுத்துருவான், PMB வேல்யூலாம் கொடுத்துருவான், எவ்வளோ ஆங்கிளில் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, ஒரு ஒரு மேண்டிஃபீல்டில் கொண்டு போய் பார் மேண்டை வச்சிங்கன்னா என்ன ஆகும், டார்க் ஆக்ட் ஆகும். அது யூனிஃபார்ம் மேண்டிஃபீல்டு சொல்லியிருக்கேன். இதே நான் யூனிஃபார்ம் மேண்டிஃபீல்டு வச்சா என்ன ஆகும், அங்கே ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் சார். வெரி குட். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், டார்க்கும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணுறோம்ல, காம்பஸ், அதாவது டேரெக்ஷன் பார்க்குற, இல்லை காந்த கட்டி தொங்க விடுறோம். அது நீ எப்படி தொங்க விட்டாலும் எந்த ஆங்கிளில் தொங்க விட்டாலும் எப்படி போய் நிற்கும், எந்த டேரெக்ஷன், நார்த் சவுத் டைரக்ஷன். வெரி குட். எப்படி நார்த் சவுத் அது காட்டுது, எப்படி காட்டுது, ஆக்சுவலி எர்த்தோட டேரெக்ஷன் நார்த் சவுத் தான், அப்படி காட்டுதுன்னு வச்சுப்போம். ஆனால் அங்கே என்ன ஆகுது, அங்கே டார்க் ஆட்டாகி திரும்ப நான் காந்த ஊசி வச்சுருன்னு வச்சுப்போம். இது வந்து காந்தம்னு இமேஜின் பண்ணிங்க. நம்ம எர்த்தோட மேண்டிஃபீல்டில் அதை கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ என்ன பண்ணால், இது வந்து நார்த்து போல் சவுத்து போல்னு வச்சுக்கேன். ஸோ இதுலேயும் டார்க் ஆக்ட் ஆகும், இதுலேயும் டார்க் ஆக்ட் ஆகும். அப்போ திரும்பி என்ன பண்ணோம், நம்ம இப்படி நிற்கும், நார்த் சவுத்தில் நிற்கும். புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு. அப்புறம் காம்பஸோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். மேண்டிஃபீல்டில் காந்தத்தை வச்சோம்னா, பார் மேட்டை வச்சோம்னா டார்க்கு ஆக்ட் ஆகும். புரியுதா. இந்த ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு தான் இந்த டைட்டில் பாருங்கள், டார்க் ஆக்டிங் அந்த பார் மேக்னட், இல்லை மேக்னெட் டைபோல் ஞாபகம் வச்சுங்க. பார் மேக்னட்னு சொல்லாமல் மேக்னெட் டைபோல். இதை ஃபார்முலா வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுது, காம்பஸ் வந்து ஆக்ட் ஆகுது. நீ எப்படி வச்சாலும் என்ன பண்ணும், திரும்பி நிற்கும். ஒரு உதாரணத்துக்கு இது நார்த்துன்னு வச்சுப்போம், இதை வச்சு சவுத்துன்னு வச்சுப்போம். நான் சொல்கிறது ஜியாமெட்ரிக்கில் மேக்னெட்டிக் சொல்கிறேன். இந்த லெசனில் பார்க்குற ஃபுல்லாக மேக்னெட்டிக் தான். மேக்னெட் நார்த்து, மேக்னெட்டிக் சவுத்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு காந்த கட்டி தொங்க விட்றேன், ஏதோ ஒரு ஆங்கிளில் இப்படி தொங்க விட்றேன்னு வச்சுங்க. இது எப்படி நிற்கும், நூலு கட்டி தொங்க விட்றேன், நார்த் டு சவுத்ல, நார்த்து சவுத்து இப்படி நிற்கும். டார்க் ஆக்ட் ஆகிருந்தா கண்டிப்பாக இல்லை ஆக்ட் ஆகி திரும்பும். ஓகேங்களா, கண்டிப்பாக திரும்பும். திரும்பிட்டு எப்படி நிற்கும், இப்படி நிற்குமா, அல்லது இப்படி நிற்குமா. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எது மாதிரி ரைட்டு, நம்பர் 1 நம்பர் 2? ஆனால் இப்படி நான் நார்த் சவுத் தான் நிற்க போகுது. இந்த மேக்னெட் பாருங்கள்,
நார்த்து டு சவுத்து தான் ஃபேஸ் பண்ணி நிற்க போகுது, அதில் எந்த மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் எப்படி நிற்குமா, அந்த செகண்ட் இருக்குது பாருங்கள், நம்ம எல்லோரும் பொதுவாக நினைப்போம் இந்த மாதிரி தான் நிற்கும் நினைப்போம், ஆக்ட் ஆகி திரும்ப நார்த் சவுத்தாக நிற்கணும். ஆனால் ஆக்சுவலி இப்படி செகண்டில் காட்டுறாங்க பாருங்கள், அந்த படத்தில் உள்ள மாதிரி தான் நிற்கும். ஓகேங்களா? ஏன்னா மேக்னெட் நார்த் என்ன பண்ணுவோம், சவுத்தை அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். நான் டேரெக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக போகிற பாருங்க, சவுத்தை அட்ராக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோம். அப்போ நார்த் இருக்கிற இடத்துல மேக்னெட்டோட சவுத்து நிற்கும், எர்த்தோட சவுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேக்னெட்டிக் நார்த்து நிற்கும். இப்போ புரியுதாடா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நார்த்து சவுத் தான் நிற்கும். ஆனால் நிற்கிற போது இது நார்த்து சவுத்து எர்த்துக்கு சொல்கிறேன், எர்த்தோட மேக்னெட்டிக் நார்த்து மேக்னெட்டிக் சவுத்து. ஒரு காந்தம் வந்து இப்படி நிற்கிதுன்னா இந்த இடத்துல தான் நார்த்து இருக்கும், அந்த இடத்துல அதோட சவுத்து இருக்கும். ஏன்னா எர்த்து வந்து என்ன பண்ணுவோம், நார்த்தை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோம், எர்த்து வந்து என்ன பண்ணுவோம், சவுத்தை வந்து நார்த்தை அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோம். நார்த்து சவுத்தை அட்ராக்ட் பண்ணோம், சவுத்து நார்த்தை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? அதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. இது எப்படி பாசிபிள்னா, டார்க் ஆக்ட் ஆகி அது திரும்பி தான் இப்படி நிற்கும். நீங்கள் சப்போஸ் என்ன பண்ணுறீங்க, இப்படி இருக்க மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். இது நார்த்து இது சவுத்துன்னு சொல்கிறோமா எர்த்துக்கு. இப்போ நீங்கள் சப்போஸ் இப்படி நிற்கிது இமேஜின் பண்ணிங்கன்னா, இது நார்த்து இது சவுத்து. இப்போ நார்த்து என்ன பண்ணோம், ரிப்பல் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், திருப்பி தலைக்கீழ சுற்றும் அது. ஓகேங்களா? சுற்றிக்கிட்டேவா இருக்குது மேக்னெட்டு. அடுத்தது என்ன பண்ணோம், சவுத்து ரிப்பல் பண்ணோம். அப்போ அந்த மேக்னெட் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்க பாசிபிள் இல்லை. அதனால் என்ன பண்ணோம், நார்த்தை சவுத் அட்ராக்ட் பண்ணிடும், சவுத்தை நார்த்தை அட்ராக்ட் பண்ணிடும். அப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த பொசிஷனில் நின்றுடும். ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ இந்த டார்க்கு அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் வச்சுக்கு தான் மேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா? நான் யூனிஃபார்ம். அப்போ டார்க் ஆக்ட் ஆகுமா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? ரெண்டுமே ஆக்ட் ஆகும். ஆமாம். அப்போ ஒரு காந்த கட்டி தொங்க விட்டோம்னா காந்தம் என்ன ஆகணும், சுற்றி நிற்கும், சுற்றிட்டு நார்த் சவுத் டேரக்ஷனில் நிற்கணும், இப்படி நிற்கணும். ப்ளஸ் என்னவும் ஆகணும், ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கணும். ஏன்னா ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகுது. டார்க் ஆக்ட் ஆனால் ரொட்டேஷன் மோஷன் இருக்குது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் என்ன இருக்கணும், நகரணுமே. அப்படியே நகருதானே, நீ காம்பஸ் வச்சுன்னா காம்பஸ் நகர்ந்துருமா இங்கேருந்து? ஏன் நகரல? ஏன்னா கட்டி போட்டிருக்கேன் சார், அதனால் நகராது சாருங்கிறியா? கட்டி தொங்க விட்டுருக்கமே, அதனால் நகரலையோ? இருந்தாலும் ஒரு சைடு நகரணுமே, ஆனால் நகராது. ஆக்சுவலி என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், டார்க் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் ஆஃப் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. புரியுதா? நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே தான் ஆக்ட் ஆகும். ஆனால் அது நம்ம ஹோல் எர்த்தாக பார்க்கும்போது தான், இது வந்து எர்த்துன்னு இமேஜின் பண்ணிங்க, இப்படி பார்க்கும்போது தான் அது நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சாரி, நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டாக? எர்த்துக்கு வந்து நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு குட்டியோண்டு புள்ளி. நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம்னு வச்சுங்க, ஒரு உதாரணம் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரே டைரக்ஷன்லாம் போகுது பாருங்கள். அப்போ நம்ம என்ன இமேஜின் பண்ணிக்கணும், டோட்டல் எர்த்தாக பார்க்கும்போது தான் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நம்ம ஸ்கூல்லையோ நம்ம லேப்லேயோ என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக். வெரி குட். அதனால தான் டார்க் மட்டும் ஆக்ட் ஆகுது, சுற்றுது. சப்போஸ் நீ பூமி பெருசுக்கு ஒரு மேக்னெட்டை தயாரிச்சிடறேன்னு வச்சுக்க, அவ்வளோ பெருசு தயாரிக்க முடியாது, ஒரு பூமியோட கிராஸ் செக்ஷன் மாதிரி ஒரு பார் மேக்னெட் நீ தயாரிச்சிடுற, அதை கொண்டு போய் நீ பூமி பக்கத்தில் வச்சிங்கன்னா வேறு பிளானட்லேருந்து கொண்டு வரீங்கன்னா அந்த காம்பஸ் சுத்தமும் ஆரம்பிச்சிடும், நகர்ந்தும் போயிடும். புரியுதுங்களா? ஆனால் ஒரு லோக்கல் லேபரட்டரியில் வந்து ஒன்லி யூனிஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நோட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. நம்ம ஃப்ரீ அசஸ்மெண்ட் மேக்னெட் லேபில் வந்து என்ன ஆகுது, டார்க் மட்டும் தான் ஆக்ட் ஆகும், நோ ட்ரான்ஸ்லேஷன் மோஷன். அதுக்கு ரீசன் வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். நான் யூனிஃபார்ம் வச்சா ஃபோர்ஸ் இருக்கும், டார்க் இருக்கும், அதாவது ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், ரொட்டேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாம்மா? ரைட். அப்புறம் வந்து இப்போ டார்க் ஆக்டாக என்ன பண்ணும் அந்த மேக்னெட்டு, டார்க் ஆக்டானா அந்த மேக்னெட் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்குமா, ரொட்டேட் ஆகி என்ன பண்ணும், வெரி குட். நம்ம மேக்னெட்டிக் டைரக்ஷன் நின்றுடும், அவ்வளோதான். சவுத் நார்த். ஒரு டார்க் ஆக்ட் ஆகி இப்படி கவுந்து வந்து இப்படி இந்த பொசிஷனுக்கு வந்துடும்.
கரெக்டாமா இதை பொசிஷன் 1ன்னு வச்சுங்க, இது பொசிஷன் 2ன்னு வச்சுங்க. நான் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வச்சேன்னா இந்த 1வது பொசிஷன்லேருந்து 2வது பொசிஷனுக்கு போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது டார்க் ஆகி திரும்புதான் நான் ஈக்குவலாக டார்க்கு கொடுத்து அதை வேறு பொசிஷன் கொண்டு போகிறேன், ஆப்போசிட்டாக கொண்டு போகிறேன். புரியுதாம்மா? அங்கே பார்த்தா அதே தான். நான் ஒரு டார்க்கை கொடுத்து அதை ஏதோ ஒரு டிசைர் பொசிஷன் கொண்டு போகிறேன். அப்போ நான் கொடுக்குற ஒர்க்கு என்னவா ஸ்டோர் ஆகும் அங்கே? எனர்ஜி. எஸ். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். இது ஒரு 3 மார்க். பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த பவர் மேக்னெட் இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நீ வேணால் இங்கே நார்த்து சவுத்து போட்டுக்கலாம். போட்டுக்காட்டில் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நீ வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டை வைக்கிறாங்க, டார்க் ஆக்ட் ஆகுது. டார்க்கான ஃபார்முலா பிஎம்பி சைன் தீட்டா. மொதல் கொஸ்டினை ஷார்ட்டாக சொல்லிட்டான். நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஈக்குவலான ஒரு டார்க் கொடுத்து ஒரு ஒர்க் பண்ணுறேன். ஒர்க்குக்கு ஃபார்முலா டவ் இன்ட்டு டி தீட்டா. ஓகேங்களா? இப்போ டவுக்கு பதிலாக பிஎம்பி சைன் தீட்டான்னு போடலாம். அப்போ டோட்டல் ஒர்க் டன் வேணால் என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். இனிஷியல் ஜூம் பண்ணி காட்டுறாருங்க. நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு தெரியல. இந்த பொசிஷன்லேருந்து வேறு ஒரு பொசிஷனை நகர்த்தி கொண்டு போகிறேன். இது இனிஷியலாக இருக்க தீட்டா டேஷ்னு எடுத்துங்க. நான் வேறு ஒரு பொசிஷன் தீட்டாக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஒர்க்கு ஸ்டோர் ஆகுது, எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. சரியாம்மா? அப்போ ஸ்மால் ஒர்க் டன்னு டவ் இன்ட்டு டி தீட்டா. அந்த டவோட ஃபார்முலா இறக்கி விட்றாங்க, பிஎம்பி சைன் தீட்டா டி தீட்டா. எனக்கு டோட்டல் ஒர்க் டன் வேணால் என்ன பண்ணோம், இன்டகிரேட் பண்ணோம். லிமிட் பாருங்கள், தீட்டா டேஷ்லேருந்து தீட்டா வரைக்கும் இருக்குது. பிஎம்பி சைன் தீட்டா. சைன் தீட்டா இன்டகிரேட் பண்ண என்ன வரும், மைனஸ் காஸ் தீட்டா. வெரி குட். மைனஸ் காஸ் தீட்டா. பிஎம்பி வந்து கான்ஸ்டன்ட் வச்சிட்டாங்க. லிமிட்டு தீட்டா தீட்டா டேஷு. அப்போ அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு. கரெக்டாக? அவன் மைனஸ் பிஎம்பியை காமனாக எடுத்துட்டான். அப்பர் லிமிட் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். அப்போ அந்த மைனஸ் பிஎம்பியை உள்ளே பெருக்கிடுறாங்க. பெருக்குனா அங்கே உள்ள இது மாதிரி வந்துடும், மைனஸ் பிஎம் காஸ் தீட்டா ப்ளஸ் பிஎம் காஸ் தீட்டா டேஷ் அப்படின்னு 2 டேமாக வந்துடும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன், இந்த தீட்டா டேஷை 90 டிகிரின்னு எடுத்துப்பேன். ஏன்னா இனிஷியலாக உள்ளது மேக்ஸிமம் வச்சுங்க 90 டிகிரி. நம்ம மேக்ஸிமத்துலேருந்து ஹார்ட்லேருந்து இதுக்கு போகிறோம், ஒரு டிசைர் பொசிஷனுக்கு போனால் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அதனால் தீட்டா டேஷ் 90 டிகிரி போட்டாங்கன்னா காஸ் 90 எவ்வளோமா, 0. அதனால் அந்த செகண்ட் டைம் 0 ஆயிரும், ஒரே டைம் தான் இருக்கும். மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா. ஓகேங்களா? இதே டாட் ப்ராடக்ட்டு வெக்டார் ப்ராடக்ட்டில் சொல்கிறோம். பிஎம் வெக்டார் டாட் பி வெக்டார். அங்கே என்னம்மா வந்துச்சு ஃபஸ்ட் லெசனில், P dot is அவ்வளோதான். பி வெக்டார் டாட் இ வெக்டார். பிஇ காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். மைனஸ் பி காஸ் தீட்டா மறந்துடுறாங்க. அதே மாதிரி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா மைனஸ் இருந்தால் தட் இஸ் அ டிசைரபிள். ஓகேவா?